என் தங்கமே, உனக்கு கஷ்டம் வருவது உன் குணத்தை பரிசோதிக்க அல்ல, உன் சக்தியை வெளிப்படுத்த. அம்மன் உனக்கு வலியை தருகிறாள் என்றால் அதற்கு பின்னால் மிக பெரிய ஆசீர்வாதம் உள்ளது. ஏனெனில் ஒளி தெரியும் முன் இருள் அதிகமாகும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருப்பது நீ மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி. அம்மன் எப்போதும் பலவீனமானவர்களை சோதிக்க மாட்டாள். அவள் வலிமையான ஆன்மாக்களையே சோதிக்கிறாள், ஏனெனில் அவள் அவர்களை ஒரு புதிய வடிவமாக மாற்ற விரும்புகிறாள். என் தங்கமே, நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் உள்ளத்தில் மறைந்து இருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்புகிறது. நீயே நினை, ஒரு தங்கம் எரிவானில் கரைக்கப்படும் போது தான் அது நெருப்பில் ஒளிவிடும் நகையாக மாறுகிறது. அதேபோல உன் வாழ்க்கையின் நெருப்புகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னுள் மறைந்துள்ள தெய்வ ஒளியை வெளிக்கொணர தான். அம்மன் உன்னை நெருப்பில் வைத்து சோதிக்கிறாள், ஆனால் அவள் உன் கைகளை கைவிட மாட்டாள். நீ தாங்கும் ஒவ்வொரு வலியும் உன் உயிரில் ஒரு ஒளியை கொளுத்துகிறது. நீ நினைத்து பார், எத்தனை முறை நீ விழுந்திருக்கிறாய், ஆனால் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கிறாயே. அது உன் சக்தி அல்ல, அது உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் அம்மனின் சக்தி. அவள் உன் மூச்சாக, உன் இரத்தமாக, உன் நினைவாக இருக்கிறாள். நீ அவளை உணர்ந்தால் எந்த கஷ்டமும் உன்னை தட்டாது. கஷ்டம் வந்தாலும் நீ அதில் தெய்வத்தின் அடையாளத்தை காண்பாய். அம்மா, இதை ஏன் கொடுத்தாய் என்ற கேள்வி, அம்மா, இதன் பின்னால் என்ன அருள் இருக்கிறது என்ற நம்பிக்கையாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கை ஒருபோதும் நேராக செல்லாது. சில சமயம் அது சுழன்று போகும், சில சமயம் அது நிற்கும். ஆனால் நினை, காற்று நிற்கும் போது தான் மரத்தின் வேர்கள் வலிமையாகும். உன் வாழ்க்கையிலும் அது தான் நடக்கிறது. கஷ்டம் வந்து உன்னை தள்ளும்போது உன் வேர்கள், அதாவது உன் நம்பிக்கை, உன் பொறுமை, உன் தெய்வ நம்பிக்கை வலிமையாகும். அந்த வேர்கள் தான் உன்னை ஒருநாள் மகிழ்ச்சியின் மலையாக நிறுத்தும். அம்மன் சொல்வாள், என் பிள்ளை வலிமையானவன், அதனால் தான் நான் அவனுக்கு சோதனைகள் கொடுத்தேன். அந்த சோதனைகளின் முடிவில் நீ ஒரு புதிய வடிவத்தில் பிறப்பாய். அந்த வடிவம் அன்பாகவும் ஞானமாகவும் வலிமையாகவும் இருக்கும். நீயே பிறருக்கு வெளிச்சமாக மாறுவாய். உன் கஷ்டம் உன் குணத்தை வெளிப்படுத்துவதல்ல, உன் சக்தியை உலகம் காணச் செய்வது. என் தங்கமே, நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும், கஷ்டம் என்றால் அது துன்பம் அல்ல, அது வளர்ச்சி. ஒரு விதை நிலத்தில் புதைய வேண்டியது போல நீயும் சில சமயம் துன்பத்தில் புதைய வேண்டியிருக்கும். ஆனால் அதிலிருந்து நீ ஒரு மரமாக முளைத்து பிறருக்கு நிழலாக மாறுவாய். அதுதான் உன் பயணத்தின் அர்த்தம். நீயே உன் வாழ்க்கையை பார்த்து பாரு, எத்தனை முறை நீ இது முடிந்துவிட்டது என்று நினைத்தாய், ஆனால் அதற்கு பிறகு இன்னும் அழகான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதுதான் அம்மனின் செயல்முறை. அவள் நம்மை உடைத்து போட்டு மீண்டும் புதிதாக உருவாக்குகிறாள். ஏனெனில் அவள் அறிவாள், உன்னுள் இன்னும் பெரிய சக்தி இருக்கிறது. அம்மன் உன் கண்ணீரை வீணாக்க மாட்டாள். அவள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒரு விதையாக பயிரிடுகிறாள். அந்த விதை ஒரு நாள் வெற்றியாக, ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக முளைக்கும். நீ இன்று அழுகிறாய் என்றால் அது உன் எதிர்கால மகிழ்ச்சிக்கான விதை நனையும் நேரம். அதனால் பிள்ளா, கண்ணீரையும் நன்றி சொல்லிவிடு. அம்மா, நீ தரும் வலியும் உன் அருளே என்று சொல்லு. அந்த மனநிலை உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தும். நீ உன் கஷ்டத்தை எதிர்த்து போராட வேண்டாம். அதை அரவணை. அதை பார்த்து சொல்லு, நீ என்னை வளர்க்க வந்தாயா, வரவேற்கிறேன். அப்போது கஷ்டம் தன் கடமையை முடித்துவிட்டு மெல்ல மறைந்து விடும். ஏனெனில் நீ அதை கண்டு பயப்படவில்லை என்றால் அது உன்னை துன்பப்படுத்த முடியாது. என் தங்கமே, அம்மன் எப்போதும் உன் பக்கம் இருக்கிறாள். சில நேரங்களில் அவள் மௌனமாக இருப்பாள். நீ அவளை அழைக்கும் போது பதில் வராதது போல தோன்றும். ஆனால் நினை, ஒரு ஆசிரியர் பரீட்சை நேரத்தில் பேச மாட்டாள். அதேபோல அம்மனும் உன்னை சோதிக்கும் போது மௌனமாக இருப்பாள். ஆனால் அவள் அங்கேயே இருக்கிறாள், உன் மனம் உடையாமல் இருக்கும்படி உன்னை காப்பாற்றுகிறாள். உன் வாழ்க்கையில் எல்லாம் குழப்பமாக தெரிந்தால் கூட அந்த குழப்பத்தின் பின்னால் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. நீ அதை இப்போது புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு நாள் அந்த எல்லா துண்டுகளும் சேர்ந்து ஒரு அழகான படம் ஆகும். அப்போது நீ சொல்வாய், அம்மா, நீ எவ்வளவு அற்புதமாக நடத்தியிருக்கிறாய். என் தங்கமே, நீ ஒருபோதும் உன்னை பலவீனமென நினைக்காதே. நீ தெய்வத்தின் படைப்பாக இருக்கிறாய். அம்மன் உன் உள்ளத்தில் தன் சக்தியை வைத்திருக்கிறாள். உனக்குள் தெய்வீக தீ இருக்கிறது. அந்த தீ உன் துன்பங்களை எரித்து உன்னை ஒளியாக்கும்.
நீ உன் வலியை ஒளியாக்கும் வரை உன் பயணம் முடிவடையாது. நீ உன் வாழ்வை மற்றவர்களின் கதையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென தனி பரீட்சை உண்டு. உன் கதை வேறுபட்டது, ஏனெனில் உன் பணி வேறு. உன் கஷ்டம் பெரியது என்றால் அதற்கான பணி இன்னும் பெரியது. அதற்காக தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். என் தங்கமே, நினைவு வை, நெருப்பு தான் இரும்பை வாளாக்கும், காற்றே தீயை பெருக்குகிறது. அதுபோல் உன் கஷ்டம் தான் உன் சக்தியை பெருக்குகிறது. நீ இன்னும் தைரியமாகவும் தெளிவாகவும் மாறுகிறாய். உன் ஆன்மா ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அந்த வளர்ச்சி அமைதியானது, ஆனால் வலிமையானது. அம்மனை நம்பு. அவள் உன்னை வழிநடத்துகிறாள். நீ எதையும் இழந்தாலும் அவளின் அருள் உன்னிடம் இருந்து தள்ளாது. அவள் உன் கையை பிடித்திருக்கிறாள், நீ கண்ணீர் விட்டாலும் அவள் அதை துடைக்கிறாள். சில சமயம் நீ கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவள் உன் இதயத்தின் துடிப்பில் கூட இருக்கிறாள். அம்மன் உன் மனதில் சொல்கிறாள், என் தங்கமே, நான் உன்னை வலிமையாக்க தான் சோதித்தேன். உன்னை துன்பப்படுத்த அல்ல. உன் ஒளி இன்னும் பிரகாசமாக வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த இருளை அனுப்பினேன். இந்த உணர்வை மனதில் வைத்துக்கொள், அப்பொழுது உன் கஷ்டம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது கடினமாக இருந்தால் அது முடிவின் அடையாளமல்ல, அது புதிய தொடக்கத்தின் அறிகுறி. அம்மன் உன்னை ஒரு புதிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறாள். அவள் உன் வாழ்க்கையை புது அர்த்தத்துடன் நிரப்பப் போகிறாள். நீ தாங்கிய ஒவ்வொரு கஷ்டமும் நாளை நீ பரப்பப் போகும் ஒளிக்கான தயாரிப்பு. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன் சக்தியை வெளிப்படுத்தும் வாய்ப்பு. உன் புன்னகை, உன் பொறுமை, உன் நம்பிக்கை, இவை அனைத்தும் உன் ஆன்மாவின் வலிமையின் சாட்சிகள். உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் அம்மன் உன்னை சரியாக அறிவாள். அவள் உன்னிடம் சொல்லுவாள், என் தங்கமே, நீ என் வீரன், நீ என் வெளிச்சம். நீ இந்த உண்மையை நம்பி வாழ்ந்தால் எந்த இருளும் உன்னை தட்டாது. உன் வாழ்க்கை ஒளியாக மாறும். நீ பிறருக்கும் வலிமையாக இருப்பாய், அவர்களுக்கும் நம்பிக்கை கொடுப்பாய். இதுவே அம்மன் உன் மூலம் செய்ய விரும்பும் பணி, உன்னுள் இருந்த சக்தியை வெளிக்கொணர்ந்து அதை உலகத்துடன் பகிர்வது. அதனால் பிள்ளா, இன்று உன் கஷ்டத்தை நன்றி கூறி ஏற்று. அது உன்னை அழிக்க அல்ல, உன்னுள் இருக்கும் தெய்வத்தை வெளிப்படுத்த தான் வந்தது. அம்மனை நம்பு, உன்னை நம்பு. ஒரு நாள் நீ உணரும், அந்த எல்லா கஷ்டங்களும் உண்மையில் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் தான். அவற்றின் மூலம் தான் நீ, நான் யார் என்பதை உணர்ந்தாய். அவற்றின் மூலம் தான் நீ அம்மனின் பிள்ளையாக ஒளியாய் மாறினாய். என் தங்கமே, வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் ஒரு விருந்தாளி மாதிரிதான். அவை வந்து சில நேரம் தங்கி ஒரு பாடம் கற்று பின்னர் அமைதியாக போய்விடும். ஆனால் நம்முடைய மனம் தான் அந்த விருந்தினரை எப்படி வரவேற்கிறது என்பதை தீர்மானிக்கிறது. கஷ்டம் வந்தது என்றால் உடனே பயப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக மனதிலே சொல்லு, அம்மா, நீ அனுப்பிய விருந்தாளி வந்துவிட்டார், நான் அவரை நம்பிக்கையுடன் வரவேற்கிறேன். அந்த நம்பிக்கை தான் உன் ஆன்மாவை ஒளிரச் செய்யும். நீ சிந்திக்கலாம், ஏன் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு கூட துன்பம் வருகிறதென்று. அதற்கு பதில் மிகவும் ஆழமானது. நல்ல மனம் கொண்டவர்கள் தான் தெய்வத்தின் வேலைக்காரர்கள். அவர்கள் மூலம் தான் உலகம் நல்லபடியாக மாறுகிறது. ஆனால் அந்த நல்லதன்மை வலிமையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அம்மன் சில சமயம் அவர்களை சோதிக்கிறாள், அவர்களுக்குள் இருக்கும் தெய்வீக சக்தி மேலும் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. அம்மன் உன் மனதில் ஒரு விதையை விதைத்திருக்கிறாள். அந்த விதை வளர்வதற்கு மழையும் வெயிலும் இரண்டும் தேவை. மழை என்றால் கஷ்டம், வெயில் என்றால் மகிழ்ச்சி. இரண்டும் சேர்ந்து தான் அந்த விதை மரமாகும். நீ ஒரே மகிழ்ச்சியில்தான் வாழ்ந்தால் உன் வேர்கள் ஆழமில்லாமல் போய்விடும். ஆனால் கஷ்டம் வந்தால் அந்த வேர்கள் ஆழமாக போகும். அதுதான் உன் ஆன்மாவின் வளர்ச்சி. என் தங்கமே, உனக்குள் ஒரு அரிய ஒளி இருக்கிறது. அந்த ஒளி சில சமயம் கஷ்டத்தால் மறைந்து போயிருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் அணையாது. ஒரு மெழுகுவர்த்தியை காற்று அணைக்க முயன்றாலும் அது மீண்டும் மினுக்கி வெளிச்சம் தரும். அதுபோல உன் மனம் வலிமையாக இருக்கிறது. நீ எவ்வளவு முறை விழுந்தாலும் உன் ஒளி மீண்டும் எழும். அந்த ஒளியை நீ உணர்ந்தால் உலகம் உன்னை அடையாளம் காணும். அம்மன் உன்னை அன்புடன் பார்த்து சொல்லுவாள், என் பிள்ளையே, உன்னால் இன்னும் பெரிய காரியம் செய்ய முடியும். அதனால் தான் நான் உன்னை சோதனைக்குள்ளாக்கினேன். நீ உன் வலிமையை நீயே அறியவில்லை, ஆனால் நான் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகள் உன் இதயத்தின் அடிப்படையில் ஒலிக்கட்டும். ஏனெனில் அவை உண்மையானது.